மாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கண்மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. வீரா இப்படியே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தானா நம்ம போட்ட சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிருவான்னு சொல்லிட்டு வீரா வந்து தடுத்தே ஆகணும். நம்ம பேசி வந்து உருட்டி மிரட்டி ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி. அப்பான்னு பார்த்து வீரா வராங்க. என்ன நீ உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? பெரிய லாயரா? இவ்வளோ திமிரா கெத்தா வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்னால் வாதாட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. மாறனை நான் காப்பாற்றாட்டா வேற யார் காப்பாற்றுவா? கண்மணி நீ தானவா இதுக்கு பின்னாடி வந்து அறிவியலங்கனை வச்சுக்கிட்டு நான் வாதாடக்கூடாது, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கு. இது எல்லாம் உன்னோட வேலை தான் நல்லாவே தெரியும். ஆமாம் அவனை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு நான் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. என்ன ஆச்சு? என் புருஷனுக்காக நான் அப்படி தான் வந்து பேச தான் செய்வேங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் சத்தியமாக வந்து உனக்கு இப்போல்லாம் அண்ணனை விட உன் புருஷனை தான் வந்து உயர்வாக வந்து நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக நீ சொன்னதெல்லாம் பாதி உண்மை இருக்குது பாதி பொய் இருக்குது. நான் வந்து என் புருஷனை மதிக்கிறது எல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்குன்னு அண்ணனை மதிக்க மாட்டேன்னு நினைக்கிறல்ல, நான் கடைசி வரைக்கும் என் அண்ணன் மேலே அதே பாசத்தோட அதே மரியாதையோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் அப்படியெல்லாம் வந்து நீ இருக்கிறதா இருந்தால் நீ வாதாடவே கூடாது. மாறன் பொண்டாட்டியா நான் வந்து மாறனை கண்டிப்பாக வந்து வெளியில் கொண்டு வருவேன். அது எனக்கு நம்பிக்கை நிறையாவே இருக்குதுன்னு சொல்லி வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. ஒன்றை மாதிரிலாம் என்னால் புருஷனெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒதுக்கியெல்லாம் வைக்க முடியாது. ஏய் நீ சொல்கிறத பார்த்தா என்னமோ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வேஷம் போட வந்திருக்கேன்னா இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு இருக்கேன். ஓகே, நீ மட்டும் என்ன என்கிட்டேருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு வேஷம் போட தானே வந்திருக்க. அதெல்லாம் பழைய வீரா. இப்போ மாறனுக்கு ஏதாவது நான் முன்னாடி நின்று தடுக்கிறது, நான் அவனோட ஃப்ரெண்டாக இல்லை அவனோட மனைவியாக தான் நான் வந்து தடுக்க போகிறேன். சரியா? இனிமேட்டு இதுதான் என் குடும்பம், மாறன் தான் என்னோட வீட்டுக்காரர் அப்படின்னா அர்த்தம் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னு வந்து, வீரா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற. நம்ம அண்ணனை வந்து பத்திரமா அமுச்சு வச்சது உன் புருஷன்தான். இதை அண்ணன் வந்து பார்த்தா எவ்வளோ மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நீ எல்லாம் அண்ணன் மேலே பாசம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, யாருக்கு? கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ பாசமாக தெரியுமா இருக்கேன் அண்ணங்கிட்ட. அதெல்லாம் சொன்னால் உனக்கு என்ன வந்து தெரிய போகுது? நான் ஒன்றும் அண்ணன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. முதல்ல வந்து அங்கே கார் ஓட்டுனது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக வந்து வராங்க. அந்த இடத்துல உடனே வந்து என் புருஷன் தான் கார் ஓட்டினான்னு சொல்லுவரியா? நிச்சயம் அப்படியெல்லாம் ராகவன்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாறனுக்கு வள்ளியம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்மளும் காப்பாற்றணுமே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். நீ ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து திட்டுறாங்க திருப்பியும் வீராவை. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நான் வரக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் சதி ஆட்டம் ஆட புரியா? இல்லை 4-5 பேரை வச்சு தடுக்க புரியா? இல்லாட்டி வீட்டுக்குள்ளே வந்து என்னை வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. நீ என்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இரு கண்மணி. நீ பேச பேச தான் வந்து எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்றை நான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி எனக்குள்ளே ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா. என்ன இவ நம்ம பேசினா நம்மளை ஒரு வில்லிங்கிற இதுவே வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாளே. இவளை எப்படி இருந்தாலும் வந்து வாதாட விடக்கூடாது. நிச்சயம் வந்து இவ வந்து கோவத்தோடு தான் வந்து வாதாடுறா. புருஷனை வந்து வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கணும்னா நம்மளால் முடியாது. நம்ம தங்கச்சியாக வேற போயிட்டா, வெளியாளாக இருந்தால் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வடிவுகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கண்மணி. என்ன உன் தங்கச்சி சொல்கிறா? ஆனால் உன் தங்கச்சிக்கு தில்லு ரொம்பவே அதிகம். கோர்ட்டில் வந்து மடக்கி கேள்வி கேட்குறா. என்ன பாண்டியனையும் ராஜேஷையும் உன் தங்கச்சி வந்து மறந்துட்டாளா? ஆமாம் அத்தை, மாறனை 100% வந்து புருஷனாக வந்து ஏற்றுக்கிட்டா. என்ன சொல்கிற? அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வடிவு வந்து கேட்குறாங்க. அப்போனா நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. வடிவு வெயிட் பண்ணி பார்ப்போம்.